ஸோ ஒரே ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட ஒரு நெக்ஸ்ட் வீடியோ நீங்க போறதா இருந்தா, எனக்கு வந்து என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி எனக்கு ஒரு வீடியோ போட்டா நல்லா இருக்கும்னு ஒரு எய்ம் இருக்கு. ஸோ எனக்கு வந்து என்னன்னா, இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, என்னால ஃப்ரீலான்ஸையும், கம்பெனியோட ஒர்க்கையும் அந்த ப்ராப்பரா மேனேஜ் பண்ண முடியல. நான் வந்து ஒரு 4, 5 பேர ஹையர் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம முடிச்சுட்டு நம்ம அவங்கள மேனேஜ் பண்றப்போ, அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி நீங்க ஒரு வீடியோ போட்டா நல்லா இருக்கும்ன்றது என்னோட சஜஷன். ஓகே. டைம் மேனேஜ்மெண்ட்ல இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்ல முடியுமா கொஞ்சம்? டைம் மேனேஜ்மெண்ட்ல வந்து எப்படின்னா, இப்போ நம்ம ஆக்சுவலா ஆல்ரெடி கமிட் ஆயிருக்கோம். மார்னிங் ஒரு 11 டூ ஈவினிங் ஒரு 7 வரைக்கும் நம்ம கமிட் ஆயிருக்கோம். பட் இன் பிட்வீன்ல நம்மளோட கொலீக்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னாலும் அந்த ப்ரொடக்டிவிட்டி இருக்க மாட்டேங்குது. நம்ம முடிக்கும்போது அவங்களும் ஒர்க் முடிச்சுட்டு ரிப்போர்ட் அனுப்பிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நம்ம ப்ராப்பரா நம்மளும் டயர்ட் ஆயிடுறோம். ஸோ அவங்க கிட்ட ஒரு கரெக்டான ஒரு அப்ரோச் நம்ம கொடுக்க முடியல. ஸோ ப்ரொடக்டிவிட்டி கம்மியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி ரைட் பர்சன் எப்படி சூஸ் பண்றதுன்ற டிப்ஸும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பரா யா அந்த மாதிரி. ஓகே. அது கண்டிப்பா பேசலாம். 2வது ஃபர்ஸ்ட் இதுல எனக்கு இன்னும் மேலும் கேள்விகள் இருக்கு. ஸோ சொல்லுங்க. ஒரு நாள் முடிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடி அவங்க ரிப்போர்ட் அனுப்பிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதனால ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகுது அப்படின்னு சொன்னீங்க. அப்படி ஆகலைன்னா ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்கும்போது என்ன நடந்தது? லைக் இப்போ இது வந்து நெகட்டிவ் சினாரியோ இல்லையா? பாசிட்டிவ் சினாரியோனா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ரொடக்டிவிட்டி அதாவது பாசிட்டிவ் சினாரியோ அப்படின்னா, இப்போ என்ன சொல்றது, இன்னைக்கு கிளைண்ட் முடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் அது முடிக்காம நம்மளுக்கு ரிப்போர்ட் மட்டும் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அதை முடிச்சிருந்தாங்கன்னா கிளைண்ட்டும் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. நான் வந்து அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ சொன்ன டைமுக்கு முடிக்க முடியல அப்படின்ற மாதிரி. ஸோ இதை வந்து நான் எஸ்டிமேஷன் ப்ராப்ளம்னு பார்க்கலாம். ஓகே இல்லையா? ஒரு பக்கத்தில் அப்படியும் பார்க்கலாம். இன்னொரு பக்கத்தில் நீங்கள் வந்து ஓகே ஒரு விஷயத்த முடிக்கணும் அப்படின்னா அதை வந்து கமிட் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு சினாரியும் இருக்குது. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. ஓகே. அதுவும் இல்லாமல் நீங்கள் வேலைக்கு எடுத்தவங்க வந்து ஐ திங்க் கான்ட்ராக்டர்ஸ் இல்லையா? நீங்களே ஃப்ரீலான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களும் கான்ட்ராக்டர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட அந்த அளவுக்கு உங்களால் ஒரு ஒரு டெடிகேஷன் எதிர்பார்க்க முடியாது. ஓகே. அதாவது நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னா, உங்கள் கம்பெனி உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குதோ அதே மாதிரி எதிர்பார்க்குறீங்களோன்னு தோணுது எனக்கு. ஓகே. ஸோ சொன்ன டைமுக்கு முடிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஹையர்ஸ் வந்து 10ல் 1 இல்லை 5ல் 1 தான் நடக்கும் ஜென்ரலாகவே. அப்படிதாங்க எல்லா கம்பெனிலையுமே. அந்த மோஸ்ட் 90% மக்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும். அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும். முடிஞ்ச ஒரு மாதிரி சர்ஃபேஸ் லெவலில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. சர்ஃபேஸ் சர்வீஸ் மாதிரி. இப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நம்பர் 1 அப்ரோச் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஆஃபரிங்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது. தட்ஸ் த நம்பர் 1 அப்ரோச். இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல, கஸ்டம் ப்ராஜெக்ட்ஸே பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. அதுலேயே ஹவர்லி பில்லிங் பண்ணலை, நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் இல்லை, ஓகே இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து கிளைண்ட் ஒரு பணம் கோட் பண்ணியிருக்கலாம், ஒரு டேட் கோட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் இவங்க முடிக்கிறதுக்கு டைம் ஆகலாம், எக்ஸ்ட்ரா வரும் போகும் இந்த மாதிரி இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னா சூஸ் பண்ணுற ப்ராஜெக்ட்லேயே வந்து நிறைய மார்ஜின் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுறது. ஓகே. அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன். ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை நிறைய அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருப்போம். கடைசியில் ஆனால் இது ஒன்று தான் ஒர்க் ஆச்சு. நீங்கள் சூஸ் பண்ணுறதே வந்து எனக்கு நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கணும், நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதை விட வந்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய தேடினீங்க, ஸ்பெஷலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. அதனால உங்களுக்கும் மனசுக்கு வந்து பெருசாக ஒரு இது இருக்காது, எல்லாரும் சந்தோஷம் இருக்கும். உங்களுக்கும் வந்து ஓகே கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தாலும் வர மாதிரி இருக்கும். 2வது கல்ச்சர். ஓகே. ஸோ எனக்கு வந்து நான் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படின்னா, 24 வயசில் என்னை வந்து ஒரு டீமுக்கு வந்து டீம் லீடாக போட்டாங்க. அது ஒரு சின்ன கம்பெனி தான். அப்போ தான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது. 23 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டீம் லீடாக போட்டாங்க. போட்டுட்டு என்னாச்சு அப்படின்னா, நான் மட்டும் தான் அந்த டீமில் வந்து பயங்கரமாக வேலை பார்த்தேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு ஓனர்ஷிப் இருந்தது. என்னடா மற்றவங்க யாருமே ஓனர்ஷிப்பே இல்லையே, எல்லாம் வந்து நம்ம கமிட் பண்ணிடுவோம், நமக்கு ஒரு இது ஐடியா இருக்கும். நான் என்ன நினைப்பேன்னா, ஓகே நான் எப்படியாவது முடிச்சிருவேன் நைட்டு அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பேன். உட்காந்து முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி. மற்றவங்க அப்படி யோசிக்க மாட்டாங்க. 6:30 மணி ஆச்சுன்னா கிளம்பி போயிடுவாங்க. ஓகே.
அப்ப எனக்கு வந்து சுத்தமா புரியவே இல்ல. ஐய்யய்யோ! நானும் என்னவோ நெனச்சு பார்த்தேன். நான் என்னன்னா, நான் நல்ல மேனேஜரா இருக்க போறேன், நல்ல பாஸா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு முடிஞ்சதெல்லாம் நான் செஞ்சு பார்த்தேன். ஒண்ணுமே ஒர்க் ஆகல. லைக் என்ன சொல்றது? அவங்களுடைய லைஃப் எப்படி சிம்பிள் ஆக்குறது அப்படின்ற மாரி. அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ட்ரீட் குடுக்குறது, லைக் கம்பெனி செலவுல. ஏன்னா எனக்குன்னு தனி பட்ஜெட் குடுத்துருந்தாங்க. அப்போ ஓகே, வந்து ஓகே. முடிஞ்ச அளவு நம்ம டீம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நான் நெனச்சேன். ஒண்ணுமே ஒர்க் ஆகல. ம், ம், அப்புறம் ம். ஒரு பாயிண்ட்ல வெக்ஸ் ஆயி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதுவரைக்கும் என்ன பண்ணேன்னா, கிளையன்ட் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஓகே. ஓகே, ஒரு பாயிண்ட்க்கு மேல எனக்கு செம வெக்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுல்லா கிளையண்ட்ஸ் நான் பேசிக்கிட்டே இருந்தேன். ஒரு பாயிண்ட்க்கு மேல என்ன பண்ணேன்னா, டைரக்ட்டா டெவலப்பர் வந்து கிளையன்ட்ட கொஞ்சம் ஃபில்டரிங்கோட பேச சொல்ட்டேன். ஓகே. ஸோ என்னாச்சு அப்டின்னா, எப்ப அவங்க அத செய்ய ஆரம்பிச்சாங்களோ, ஓகே. என்னாச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு ஓனர்ஷிப் அப்டின்றது வந்தது. ஏன்னா, ஓகே. அதுவரைக்கும் வந்து அவங்க என்கிட்ட தான் சொல்றாங்க. அதே மாரி அவங்க கிட்ட நான் கேட்கவும் இல்ல. இந்த டைமா அப்டின்னு. இந்த மாரி ஓகே, நெறைய ஓகே. லேயர்ஸ் இருக்கு. அதனால தான் சொன்னேன். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு பிரச்சனை அப்டின்னு. இது உங்க சினாரியோக்கு எவ்வளோ பொருந்தும்னு தெரியல. பட் எனக்கு அப்போ வந்து ஆச்சரியமா இருந்தது அப்டியே. என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம். அப்புறம் கடைசில பார்த்தா, என் வேலையும் சேர்த்து அவன செய்யின்னு சொல்லும்போது, அவன் இன்னும் நெறைய வேலை செஞ்சானே அப்டின்ற மாரி ஓகே. ஒரு தோணுச்சு எனக்கு. ஓகே. ஒரு ஆனா என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ம். ஏன்னா, அவங்க அங்க நேரா பேசுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு பாயிண்ட்க்கு மேல டெசிஷன் மேக்கிங்கும் அவங்கள உள்ள இறக்கி விடுறேன். ம். ஏன்னா கிளையன்ட் ஆஃப் கோர்ஸ் பேஸ் ரெக்வயர்மென்ட்லாம் நான் பேச விட மாட்டேன். பட் கொஞ்சம் டெக்னிக்கலான அப்புறம் கிளையன்ட் கிட்ட ஓகே. பேசலாம். ஓகே இத பண்ணுங்க. அவங்க சஜெஸ்ட் பண்ணுவாங்க. சஜெஸ்ட் பண்ணி எது வரும். கிளையன்ட் கேட்பாங்க. இன்னைக்கு முடிக்க முடியுமா? நாளைக்கு முடிக்க முடியுமா? அப்படின்னு. அந்த லெவல்ல வரும். லெவல்ல கொண்டு ஓகே. வந்துரும். ஓகே. ஆ. ஸோ அது ஒர்க் ஆச்சு. அது உங்களுக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரியல. அது நான் சொல்றது ஒரு கம்பெனி, லெட்ஸ் லீவ் ஃபுல் இட். டைம் எம்ப்ளாயீஸ். ஆ. ஓகே. ஓகே. பட் அட்லீஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் குடுக்கலாம். யாஹ்! ஓகே. இப்படி கூட பிஹேவியர் இருக்கு அப்படின்னு. பண்ணலாம். 2வது ஜெனரலாவே வந்து நீங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்றது இன்னொரு ரகம். ஒரே மாரி ப்ராஜெக்ட் இல்ல கொஞ்சம் வேரியேஷன் இருக்கிறத மட்டும் தேடுனீங்கன்னா, நீங்களும் பயங்கரமா ஸ்கேல் பண்ணலாம். ஓகே. இத நானும் சக்சஸ்ஃபுல்லா இன்னும் பண்ணல. பட் ஆனா இதுக்கு நான் நெறைய என்ன சொல்றது, லட்சக்கணக்கில செலவழிச்சேன் ஒரு கோர்ஸுக்காக. அந்த கோர்ஸ்ல சொல்லிக் குடுத்தப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஓகே. வந்து நான் வேற ட்ராக் மாரி போயிட்டேன். ஓகே. அந்த கோர்ஸ்ல அவங்க சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அத செஞ்சிருக்காங்க. இதுக்கு வந்து ப்ராடக்டிவைஸ்ட் சர்விஸ் அப்படின்னு பேரு அதுக்கு. ஓகே ப்ரோ. கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஓகே. ஏன்னா ஓகே. சர்விஸ் அப்படின்னா, வர்ற ப்ராஜெக்ட்ட செய்றது. ப்ராடக்ட் வைஸ் சர்விஸ் அப்படின்னா, ப்ராடக்ட்டுக்கும் சர்விஸ்க்கு என்ன வித்தியாசம்? ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு தெரியும். சாஃப்ட்வேர்னா ப்ராடக்ட்னா ஒரு விஷயம் இருக்கும். யாஹ்! உள்ள ஒரு போறோம், ப்ராடக்ட் வாங்குறோம். டெவலப் பண்ணி வச்சுக்கிறது. அத வர வர சரி பண்ணிட்டே இருக்கணும். எக்ஸாக்ட்லி. லைக் Uber Flow சம்திங் லைக் தட். சம்திங் லைக் தட். இது ப்ராடக்ட் யாஹ்! வைஸ் சர்விஸ் அப்படின்றது, ஒரு முறை இதுதான் ஸ்டார்ட் பாயிண்ட், இதுதான் எண்ட் பாயிண்ட் நீங்க டிஃபைன் பண்ணிடணும். யாஹ்! ஓகே. ம். அது வந்து உங்க ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட்டா இருக்கக்கூடாது. ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட்டா இருக்கணும். ஸோ கிளையன்ட்க்கு ஒரு பிரச்சனை இருக்கும் வழக்கமா. ஓகே. அந்த யாஹ்! பிரச்சனைக்கு ஒன் ஆஃப் த தீர்வு இது அப்படின்னு சொல்யூஷன். சொல்லி நீங்க ஒரு இது வச்சிருக்கணும். ஓகே. ம். முக்கியமா நீங்க ஏற்கனவே நெறைய ப்ராஜெக்ட் டெலிவர் பண்ணியிருக்கீங்கன்னா, அத எடுத்து டர்ன் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. பழைய ஓகே. டெம்ப்ளேட் எடுத்து. என்ன ஒண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பயமா இருக்கும். ஏன்னா, எல்லாத்துக்கும் நோ சொல்லிட்டு, என்னடா இந்த ஒரு விஷயத்துக்கு நான் கிளையன்ட் தேட போறேனா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஓகே. ஆனா, ப்ராஃபிட்டபிலிட்டி பயங்கரமா இருக்கும். நான் இருந்த குரூப்ல வந்து நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அப்படியே அ ஒரு ஒரு டெலிவரிக்கு $3000லாம் வாங்குவாங்க. அப்போ ம். ஒரே விஷயத்த 10 பேருக்கு ஒரே டைம்ல அவங்க செல் பண்ண முடியும். ஆமா ப்ரோ. ஸ்ட்ரீம்லைன்டா இருக்கும். ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டெம்ப்ளேட் தான் இருக்கும் அந்த ப்ராஜெக்ட்க்கு. அத எடுத்து அடுத்த டெம்ப்ளேட்ல போடுவாங்க. செல் பண்ணுவாங்க. போயிட்டே இருப்பாங்க. முடிச்சுருவாங்க. ஆனா இது அப்படியே கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் அப்ரோச். உங்களுடைய மைண்ட் செட் ஃபுல்லா எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஓகே நான் ஒரு 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 ஃபுல் ப்ராசஸே இருக்கு. அது நம்ம தனியா பேசலாம். ஓகே. நான் ஓகே. அத பேசணும்னா ஒரு 1 ஹவருக்கு மேல ஆகும். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஒரு MVP ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் அத வெளிய போய் டெஸ்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங்ல நெறைய ஃபோக்கஸ் இருக்கும். முழுக்க முழுக்க ஒரே விஷயத்த தான் சேல் பண்ணிட்டே ஃபீட்பேக், இருப்பாங்க. நைட் ஃபீட்பேக் வாங்கி, ரியல் டைம் யூசர் ஃபீட்பேக் வாங்கி நம்ம அடுத்த லெவலுக்கு போற அதுவும் மாரி. நடந்துகிட்டே இருக்கும். அது இம்ப்ரூவ் ம். ஆயிட்டே இருக்கும். ஒரு ஒரு கிளையன்ட்டும் அந்த ஒரு ஸ்டெப்ஸ்குள்ள போகும்போது, உங்களுக்கு கேப் எல்லாம் தெரியும். ஓகே. அப்புறம் எங்கெல்லாம் ஆட்டோமேட் பண்ண முடியுமோ, அங்கெல்லாம் வீடியோ பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நீங்க ஓகே. பேசக்கூட தேவையில்ல. இப்போ கிளையன்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு இன்புட் வாங்கணும் அப்டின்னா, அத ஃபுல்லா வீடியோ லெசனா குடுத்துர்றது. ஓகே. அங்கங்க நீங்க வந்து இன்புட் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு ஆன்லைன் போர்ட்டல் இருக்கும். வீடியோவ பாருங்க. இத கலெக்ட் பண்ணுங்க, அப்லோட் பண்ணுங்க. அப்புறம் நீங்க மேனுவலா கொஞ்சம் வொர்க் பண்ணலாம். ஏன்னா ஓகே. செக் பண்றது, சில விஷயங்கள ஆட்டோ பயன் பண்ண முடியாது. இது ஒரு ஃபுல் ப்ராசஸே இருக்கு. இது எங்க வொர்க் ஆகும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வொர்க் ஆகும். உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால சொல்றேன். ஓகே. எஸ்பெஷலி கிளையன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா? டீம் எல்லாம் வேற வச்சிருக்கீங்க. யாஹ்! அப்ப டீம் இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு, கிளையன்ட் இருக்கு. எல்லாம் வச்சு டெலிவரி வரைக்கும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா,
அந்த ஒரே டெம்ப்ளேட் எடுத்து 10, 20, 100 பேருக்கு ஸ்கேல் பண்ண முடியும்னா என்ன ஒரு கெப்பாசிட்டின்னு நினைச்சு பாருங்க. நல்லா இருக்கு. ஓகே. ஆனா நான் சொல்றது ஈஸி, எனக்கும் தெரியும். உள்ள இறங்கி போகும்போது நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு விதமான கமிட்மெண்ட் தேவை. 2வது கொஞ்ச நேரம் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு ப்ராடக்ட் நீங்க ஃபுல்லா வேலையெல்லாம் பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு அது ஃபெயில் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. அதாவது ப்ராடக்ட் ஃபுல்லா டெஸ்ட் பண்ண தேவையில்ல. இந்த ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான். ஃப்ரண்ட்ல வந்து என்னென்ன வைக்கணும், மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ் அதிலே நிறைய வேலை இருக்கும். என்னென்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது எல்லாம். அப்புறம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள். ஒன்னொன்னுக்கும் ரிசல்ட் வர்றதுக்கு சில மாசம் ஆகலாம். மேக்ஸிமம் 2 மாசம் ட்ரை பண்ணலாம் நீங்க ஒரு விஷயத்தை. அதுக்கு மேல வரல அப்படின்னா யூ ஹேவ் டு மூவ் ஆன், அடுத்த ஐடியா அப்படின்ற மாதிரி. ஆனா ஒரு தடவை கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா போயிட்டே இருக்கலாம். ஓகே. அதை தூக்கி சைட்ல வச்சுட்டு நீங்க இப்போதைக்கு நீங்க இதை பண்ணணும் அப்படின்னா ஒன்னு மார்ஜின் இன்க்ரீஸ் பண்றது. ஓகே, மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணிட்டு 2வது அவங்க கிட்ட எஸ்டிமேட் கேட்கறது. நீங்க கேக்குறீங்களா இப்போ? ஓகே. இல்ல ப்ரோ, இப்போ நான் அவங்க கிட்ட எஸ்டிமேட் கேட்கறது இல்ல. ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நானே போட்டுட்டு ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அலோகேட் பண்ற மாதிரி இருக்கு ஜீரா போர்ட்ல. ஸோ அது கூட ஒரு பிரச்சனையா இருக்கலாம். அது நீங்க என்ன அட்லீஸ்ட் நான் எனக்கு தோன்றது என்னன்னா, நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கீங்கனாலே உங்களுடைய டெடிகேஷன் அதுல தெரியுது. உங்களுடைய ஏதோ இருக்கு, உங்களுடைய ஸ்கில், உங்களுடைய ஸ்மார்ட்னஸ், உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாம் இருக்கு. ஒருத்தங்களை ஹையர் பண்ணும்போது அதே டெடிகேஷன் வரணும்னு நீங்க நினைச்சு அங்க வர்ற மிஸ் மேட்ச் தான் நான் நினைக்கிறேன். யா, அதுதான் ப்ரோ. எக்ஸாக்ட்டா அதான் ப்ராப்ளம். யா. சரி, நீங்க சிரிக்கிறீங்க, அதனால நான் சரி அதான் நினைச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இது எல்லாரும் கஷ்டப்பட்டு கத்துக்கிறது தான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. வரமாட்டாங்க. ஓகே. ஆனா அந்த மாதிரி ஒருத்தங்க 2 பேர் அங்கங்க நடுவில் கிடப்பாங்க. ஓகே, அது இருக்கு.